பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 20ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 37 verses 34 and 35. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த சம்பவம் இஸ்ரவேல், அதாவது யூதா தேசத்தை ஆளுகிறதான எசேக்கியா ராஜா அரசாளுகிறதான 14ஆம் வருஷத்தில் அசீரிய ராஜா அவர் என்ன செய்கிறான்? அசீரிய ராஜா அந்த நாட்களில் அவர்கள் மிகவும் வல்லமையுடையவர்களாய் காணப்பட்டார்கள். நார்தர்ன் கிங்டமாக இருந்த அந்த இஸ்ரவேல் வம்சத்தாரை ஏற்கனவே அவர்கள் சிறைப்படுத்தி கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் யூத ராஜ்யம் அது இன்னும் சிறை கைதியாக போகப்படாமல் இருந்த நாட்கள். அப்போ அந்த நாட்களில் அந்த ரப்சாக்கே இல்லை அந்த சனகரீப் என்கிறதான அந்த ராஜா அவர்களுக்கு ஆள் அனுப்பி ரொம்ப தூஷணமான வார்த்தைகளை பேசி, உங்களை யார் தப்பி வைக்க முடியும்? உங்கள் தேவன் என்ன அவ்வளோ பெரியவரா? எங்கள் கையிலேருந்து உங்கள் தேவன் உங்களை தப்பி வச்சிருவாரா? அப்படிலாம் சொல்லி கர்த்தரை அதிகமாக தூஷிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னான். இப்போ எசேக்கியா ராஜா அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? ஏசாயாவை கூப்பிடுகிறார். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கூப்பிடுகிறார். அப்போ எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயினிடத்தில் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏசாயா அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, 6ஆம் வசனம், அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றார். நீங்க பயப்படாதீங்க. அவன் தூஷித்ததை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். நான் வந்து ஒரு காரியத்தை செய்ய போறேன். அவன் எந்த வழியா வந்தானோ அதே போல அவன் என்ன செய்வான்? திரும்பி போயிடுவான். அவன் மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வரவே மாட்டான் அப்படின்னு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்னா, தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு ஜெபம். அவர் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். கர்த்தரை நோக்கி 15ஆம் வசனத்துல இருந்து அந்த ஜெபம் இருக்குது. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடனே தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம் இல்லையா? ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, உங்கள் தெய்வம்லாம் எத்தனை கண்ட்ரீஸை போய் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம். அவங்க தெய்வங்கள்லாம் எங்களை வந்து அவங்க தெய்வங்களுக்கெல்லாம் அவங்க வணங்க தான் செய்தாங்க. ஆனால் அந்த தெய்வங்கள்லாம் அவங்கள விடுவிக்க கூடவில்லையே. உங்கள் தெய்வம் மட்டும் உங்களை விடுவித்துருவாரா?
என் கையிலேருந்து விடுவிக்க யாரால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தூஷணமாக பேசுகிறாங்க. அப்போ எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே அவங்க தெய்வம்லாம் கல்லும் மண்ணுமா இருக்குது, அதனால் அதை விடுவிக்க முடியல. ஆனால் ஜீவனுள்ள தேவன் அல்லவா நீர், நீர் எங்களை விடுவிக்க கூடும். அந்த ஜனங்களாம் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, நீர் எங்களை விடுவிப்பதன் மூலமாக இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், பூமியின் ராஜ்யங்கள் அறியணும். என்னன்னா நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை அவங்க அறியணும். நீர் எல்லா கர்த்தரிலும் எல்லா காட்ஸ்லேயும் நீங்கள் ஒரு காட் இல்லைப்பா, நீங்கள் தான் காட், நீங்கள் தான் ஆண்டவரே மெய்யான தேவன். அதை ஜனங்கள் உணரணும், அறியணும். அது நிமித்தமாக எங்களை என்ன செய்யுங்க, அவனுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போதான் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஏசாயா மூலமாக கடந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். 34, 35 இப்போ வாசித்தோம் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு ஏறாக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வரமாட்டான். அவன் எந்த வழியாக வந்தானோ அதே வழியாக அவன் திரும்பி போயிடுவான். அவன் இந்த உங்களுடைய எல்லைக்குள்ளே வரமாட்டான். நான் என்ன செய்கிறேன், இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்கிறார். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம். தாவீது எந்த காலத்தில் அவர் அரசாண்டார்ல, ஆனால் பாருங்கள் எத்தனை தலைமுறைக்கு பிறகு தாவீது நிமித்தம் இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன், தாவீது நிமித்தம் இந்த குடும்பத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன், எந்த தீங்கும் இழைக்க நான் விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லார். அந்த அளவுக்கு தலைமுறைகளை ஆண்டவர் எவ்வளோ தூரம் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் அல்லவா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரில் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். ஒரே தூதன் 1,85,000 பீப்புள் அன்னைக்கு மாண்டு போனார்கள். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயே இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோத்தின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகி அவங்களுடைய 2 குமாரரும் என்ன செய்தாங்களாம், அவனை பட்டயத்தினால வெட்டி போட்டார்களாம். அந்த பட்டயத்தில் அவன் இறந்து போனான். பிள்ளைங்களே அவனை கொன்று போட்டார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளோ நிறைவேறிச்சு. கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளோ பயங்கரமாக பேசினான். கடைசியில் ஆண்டவர் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். எப்படி வந்தானோ அப்படியே திரும்பி போவான்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துச்சு. இனிமேல் உங்கள் மேலே அவன் எதிரிட்டு வரவே மாட்டான்னு கர்த்தர் சொன்னார். அது நடந்தது. ஆண்டவருக்குள்ள பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் எப்படி என்ன காரியத்தில் எழும்பி வந்தாலும் சரி, என்ன தூஷண வார்த்தைகளை பேசினாலும் நம்ம தேவ சமூகத்துக்கு அதை எடுத்துக்கொண்டு போய் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்பினாரு, 1,85,000 ஜனங்கள் மாண்டு போனார்கள். யோசித்து பாருங்க, எவ்வளோ பயங்கர ஒரு அழிவு அந்த நாளிலே நடந்தது. இன்னைக்கு அதே கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதே வல்லமையுள்ள தேவனைத்தான் இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில், சத்துருடைய போராட்டங்களில், வியாதி பலவீனங்கள் உங்களை நீங்கள் அப்படியான சூழ்நிலையில் கடந்து போகலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சோ, எப்படி அந்த வியாதி வந்ததோ, எப்படி இது எதிரான கூட்டங்கள் எழும்பினார்களோ, அப்படியே அவர்கள் என்ன செய்வார்கள், திரும்பி போவார்கள். வந்த வழியே திரும்பி போவான். அவ்வளோதான். எப்படி வந்துச்சோ அப்படியே திரும்பி போயிடும். ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறீங்களா? என் பிரச்சனை வந்த வழியே திரும்பி போகும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தமும் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு, கர்த்தர் நம்மளை குறித்து சொல்லுகிறார், உங்களை ரட்சிக்கும்படிக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கும்படி நமக்காக இறங்கி வந்த தேவன். ஆமேன். எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கேடும் நம்மளை அணுகாதபடி, எங்க தீங்கும் நம்மளை நெருங்காதபடி
கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார், பட்சமாய் இருக்கிறார். நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரே, அதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 37 அதிகாரம் 34, 35 வசனங்கள். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?